எக்லீஸ் சுருக்கம் மாட்டில்டா லூயிசல் மற்றும் கைடீமா பாசன் மாட்டில்டா லியோசலின். அவரது மகிழ்ச்சியற்ற தன்மை ஒரு அழகான திருமணமான பெண்மணி. அவர் அதிக லட்சியங்களை கொண்டிருந்தார். அவள் செல்வந்தராக இருக்க விரும்பினாள். ஒரு அற்புதமான வாழ்க்கையை கனவு கண்டாள். இருப்பினும் அவர் எழுத்தர்களின் குடும்பத்தில் பிறந்தார். கல்வி வாரிய அலுவலகத்தில் பணியாற்றிய ஒரு எழுத்தர் லியோசலை மணந்தார். மாட்டில்டா தான் ஆடம்பர வாழ்க்கைக்காக பிறந்தார் என்று நம்பினார். அவள் எப்போதுமே நேர்த்தியான இரவு உணவுகள், சிறந்த பீப்பாய்கள், அழகான ஃப்ராக்ஸ் மற்றும் சுவையான உணவுகளை கனவு காண்கிறாள். இருப்பினும் அவளுடைய உண்மை வறுமை மற்றும் இது அவளை பரிதாபப்படுத்தியது. அவள் எப்போதும் தன் வாழ்க்கையில் அதிருப்தி அடைந்தாள். அவளுடைய பணக்கார நண்பனை பொறாமைப்படுத்தினாள். லூயிசல் ஒரு மாலை மாட்டில்டாவின் கணவர் லூயிசல் தனது அலுவலகத்திலிருந்து ஒரு பெரிய உரை மூலம் திரும்பினார். உரை அமைச்சரின் இல்லத்தில் ஒரு பந்துக்கு அழைப்பை கொண்டிருந்தது. அழைப்பை படிப்பதில் தனது மனைவி மகிழ்ச்சியடைவார் என்று லூயிசல் நினைத்தார். ஆனால் மாட்டில்டா அழைப்பை கோபத்தில் எறிந்தார். அவரது கணவர் மாட்டில்டாவுக்கு அவரது நோக்கத்தை தெரிவித்தபோது, பந்தை அணிய ஒரு ஆடம்பரமான உடை இல்லை என்று அவள் அவனிடம் சொன்னாள். அவள் வைத்திருந்த ஒரு ஆடை குறித்த கணவரின் யோசனையை கூட அவள் மறுத்து, ஒரு சக ஊழியருக்கு அழைப்பை கொடுக்கும்படி அவனிடம் கேட்டாள். மாட்டில்டாவின் துயரத்தை உணர்ந்த பிறகு புதிய உடை வாங்கப்பட்டது. அவரது கணவர் லூயிசல் ஒரு புதிய ஆடை வாங்க முடியும் என்று சொன்னார். அவர் 400 பிராங்குகளை கொடுத்தார். அவர் துப்பாக்கியை வாங்குவதற்காக காப்பாற்றினார். மாட்டில்டாவுக்கு ஒரு புதிய ஆடை வாங்க முடியும். மாட்டில்டா இன்னும் மகிழ்ச்சியற்றவராக இருந்தார். மாட்டில்டா ஒரு புதிய ஆடை வாங்கினார். ஆனால் அவள் இன்னும் மகிழ்ச்சியடைந்தாள். கணவர் தனது மகிழ்ச்சியற்ற காரணத்தை பற்றி கேட்டபோது, மாட்டில்டா அவரிடம் சொன்னார், அவளுடைய ஆடையுடன் அணிய இந்த ஐவெல்லரி இல்லை. அவரது கணவர் இயற்கை பூக்களை பரிந்துரைத்தார். ஆனால் மாட்டில்டா நம்பவில்லை. பணக்கார பெண்களிடையே அவர் இழிவாக இருப்பார் என்று பதிலளித்தார். ஃபினால் அவரது கணவர் அவளுக்கு அறிவுறுத்தினார். அவர் ஃபாரஸ்டியட்டுக்குச் செல்ல வேண்டும். அவரது நகைகள் மாட்டில்டா அடுத்த நாள் ஃபாரஸ்டியரிடமிருந்து நெக்லஸ் கிடைத்தது. மாட்டில்டா தனது நண்பரின் வீட்டிற்குச் சென்றார். அவர் ஒரு வைர நெக்லஸை கடன் வாங்குவதற்காக மாட்டில்டா பல்வேறு நகைகளை உள்ரிமேடி செய்ய முயற்சித்தார். பந்தின் இரவில் மாட்டில்டா வந்து மாட்டில்டா மிகவும் அழகாக இருந்தார். எல்லோரும் அவளை விரும்பினர். அவள் ஈர்ப்பின் மையமாக இருந்தாள். அதிகாலை 4 மணிக்கு அவர் மிகுந்த உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் நடனமாடினார். அவர்கள் ஒரு பழைய வண்டியை வாடகைக்கு எடுத்து வீடு திரும்பினர். மாட்டில்டா ஹோம்னே திரும்பி வந்து தனது ஆடையை மாற்றிக்கொண்டிருந்தபோது நெக்லஸ் இழந்தது. மிர்ரோவுக்கு முன்பு ஹெர்ச்சலின் இறுதிப் பார்வையை அவள் விரும்பினாள். நெக்லஸ் அவள் கழுத்தில் இல்லை என்பதை அவள் கவனித்தாள். அவள் கூக்குரலிட்டாள். நேற்றிரவு அவர்கள் சென்ற எல்லா இடங்களிலும் அவரது கணவர் நெக்லஸுக்காக ஸ்காட்ச் செய்த சேக் பற்றி தனது கணவருக்கு தகவல் கொடுத்தார். அவர் போலீஸ் மற்றும் வண்டி அலுவலகங்களுக்குச் சென்றார். அவர் வெகுமதியை வழங்கும் செய்தித்தாள்களில் ஒரு விளம்பரத்தை வைத்தார். ஆனால் நெக்லஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே அவர் தனது நண்பருக்கு ஒரு கடிதம் எழுதச் செய்தார். நெக்லஸின் பிடிப்பு உடைந்துவிட்டது. அவள் நெக்லஸை சரிசெய்ய சில டைம் தேவை. மாட்டில்டா கடைசியாக நெக்லஸை மாற்றுகிறார். மாட்டில்டாவும் அவரது கணவரும் நெக்லஸை மாற்ற முடிவு செய்தனர். அவர்கள் எப்போதும் இதேபோன்ற நெக்லஸை தேடி அதை பாலாய்ஸ் ரோலில் ஒரு கடையில் கண்டார்கள். நெக்லஸ் அவர்களுக்கு 36,000 ஃப்ராங்க்ஸ் செலவாகும். அவரது கணவர் தனது 18,000 பிராங்குகளை தனது தந்தை அவருக்காக விட்டுவிட்டார்.
நான் மீதமுள்ள தொகையின் கடன்களையும் எடுத்து வைர நெக்லஸை வாங்கினேன். இறுதியாக மாட்டில்டா நெக்லஸை தனது நண்பரிடம் திருப்பி அனுப்பினார். வறுமையின் வாழ்க்கை நெக்லஸ் மாட்டில்டா மற்றும் அவரது கணவர் ஆகியோரை வறுமையில் மாற்றிய பின்னர் அவர்கள் பணிப்பெண்ணை அனுப்பி தங்கள் தங்குமிடங்களை மாற்றி சில அறைகளை ஒரு அறையில் வாடகைக்கு எடுத்தனர். மாட்டில்டா அனைத்து வீட்டு வேலைகளையும் செய்ய வேண்டியிருந்தது. அவள் வெறுமனே ஆடை அணிய ஆரம்பித்தாள். அவளது மளிகை பெற கூட சென்றாள். அவரது கணவர் இரவும் பகலும் வேலை செய்தார். அவர் தனது மாலை சில வணிகர்களின் புத்தகங்களை வைத்து இரவில் சில நகலெடுப்புகளைச் செய்தார். இறுதியாக அவர்கள் 10 ஆண்டுகளுக்குப் பிறகு தங்கள் கடனை அடைக்க முடிந்தது. 10 ஆண்டுகளுக்குப் பிறகு மாட்டில்டா மாறிவிட்டார். அவள் ஒரு பழைய, வலிமையான மற்றும் கடினமான பெண்ணாக மாறினாள். அவளுடைய தலைமுடி நெஸ்ஸி, அவளது ஓரங்கள் சீரற்றவை, அவள் கைகள் சிவப்பு நிறத்தில் இருந்தன. அவள் உரத்த தொனியில் பேசினாள். அவள் நெக்லஸை இழக்கவில்லை என்பதே அவள் வாழ்ந்திருக்கும் வாழ்க்கையைப் பற்றியும் அவள் அடிக்கடி ஆச்சரியப்பட்டாள். நெக்லஸின் உண்மை ஒரு ஞாயிற்றுக்கிழமை மேடில்டா சாம்ஸ் எலிசீஸில் நடந்து கொண்டிருந்தபோது தெரியவந்தது. அவர் எம்மி ஃபோர்டியரை பார்த்தார். அவள் 10 வருடங்களுக்கு முன்பு பார்த்தபடி அவள் அழகாகவும் இருந்தாள். மாட்டில்டா தயங்கினார், ஆனால் அவரது நெக்லஸை பற்றி எம்மி ஃபோர்டியரிடம் சொல்ல முடிவு செய்தார். ஆரம்பத்தில் ஃபாரஸ்டியர் அவளை அடையாளம் காணவில்லை. அறிமுகப்படுத்தப்பட்டதும் அவள் அதிர்ச்சியடைந்தாள். மாட்டில்டாவின் துன்பம் மற்றும் அவரது நெக்லஸ் பற்றி அவள் தெரிந்து கொண்டபோது அவள் இன்னும் ஆச்சரியப்பட்டாள். அவர் மாட்டில்டாவிடம் கூறினார், அவர் மாற்றிய நெக்லஸ் போலியானது மற்றும் 500 பிராங்குகள் மட்டுமே செலவாகும்.